அவர் என்ன செய்கிறாரா, ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறாரா, தாங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. காலங்கள் கடந்து போனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஜெயமாய் நடத்துகிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டம், மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனை, மனுஷனுடைய வாழ்க்கையில் வியாதி, மனுஷனுடைய வாழ்க்கையில் பலவீனம் எல்லாமே இருந்தாலும் கூட ஒன்று நிச்சயிக்கலாம். என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தால், அவனோடு செயல்பட்டால் அவர் எப்போதுமே அவங்க எப்படி தான் இருப்பாங்களாம், பெலனாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே, நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நிதம் நம்மை வழிநடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். நம்முடைய அன்புள்ள கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இடைப்படுவீராகப்பா, நடத்துவீராக. மகிமைக்குள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மூடிக்கொள்ளும். மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். நீர் இடைப்படுவீராக, பேசுவீராக, மறைப்பீராக, மூடுவீராக, பாதுகாப்பீராக. பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். மூடிக்கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இது ஒரு நல்ல அருமையான ஒரு பாடல் உண்டு. ஆனால் இன்றைக்கு மனுஷனுக்கும் மனுஷன் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம்,
எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வாழும்போது அவனுக்கு என்ன கிடைக்குதான்? ஜீவனும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் கிடைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசிக்கும் போது மட்டும்தான், ருசிக்கும் போது மட்டும்தான். ஏன்னா நான் 45 வருஷமாக ருசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பெரிய 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 நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு சபை நம்புதோ அவங்க தான் தனக்கு வருகிற பாடு, பிரச்சனை, போராட்டம், வேதனை, சோதனை, வியாதி இவையெல்லாம் பார்க்காம என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. 6 மாதம் கர்த்தர் பாதுகாத்தார். 6 மாதம் ஆண்டவர் கூட இருந்தார். இந்த 7வது மாதம் 20ஆம் தேதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்போம்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம்னு திரும்பி பாருங்க. எவ்வளோ நேரம் வேதம் வாசிச்சிருப்போம்னு திரும்பி பாருங்க. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்ப்பேன், நான் என்ன செய்கிறேன். இந்த நாளைக்கு நான் எத்தனை தடவை வேதத்தை வாசிச்சிருக்கிறேன். இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார், வேதத்தை 1 வருஷம் முழுசாக வாசிச்சா அவங்களுக்கு என்ன உண்டு? பிரைஸ் உண்டு. நான் வருஷத்தில் 4 தடவை வாசிக்கிறேன், 4 தடவை முடிக்கிறேன். எனக்கு என்ன ப்ரைஸ் கொடுப்பாருன்னு தெரியல. 1 தடவை படித்தாலும் ப்ரைஸு, 10 தடவை படித்தாலும் ப்ரைஸு. ஆனால் ப்ரைஸுக்காகலாம் வேதத்தை வாசிக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வேதம். வேதம் தான் நீங்கள். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷன், எந்த விசுவாசி, எந்த சபை வேதத்தின்படி உண்மையாய் நடக்குதோ அவங்க யாரு தான்? அவங்க யாரு தான்? கர்த்தரோடு கூட இருக்கிறவங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? சோர்ந்து போகவே மாட்டாங்க. என்ன வந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறபடியால், தேவனோடு அவர்கள் உறவு வைத்திருக்கிறபடியால். இன்னைக்கு மனுஷன் மனுஷனோட உறவு வைக்கிறான். கர்த்தரை நாம் எப்படி தேடுகிறோமோ அப்படி அவர் நம்மை தேடி வருவாராம். கர்த்தரை தேடாத ஒரு மனுஷன் அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. நன்மையும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அவன் தேவனோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்கல, முன்னாடியே பாஸ்டர் கேட்டார். ஆராதனைக்கு வருகிறதற்கு எப்போதுமே ஒரு அபிஷேகம் வேணும். நல்லா அப்படிதான். ஆராதனை அப்படின்னா முந்தின நாளே என்ன செய்யணும்னா ஆயத்தமாகணும். என்னை நானே நிதானித்து அறியணும். எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்பத்தான் அவர் நம்மோட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை வேற வழியில் வச்சுட்டு
நம்ம ஆராதனையில் வந்து உட்காந்தோம் அப்படின்னா நம்ம சிந்தனையெல்லாம் எங்கே தான் இருக்கும்? எங்கே தான் இருக்கும்? வெளியில். உலகத்தில் இருக்கிறவன் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியாது. தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவன் உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கவே முடியாது. அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், முழங்காலில் நிற்கிறவன் அவரை மட்டும்தான் பார்ப்பான். முழங்காலில் நிற்காம மனுஷனை உலகத்தை பார்க்குற யாராக இருந்தாலும் தேவனை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கு? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கு? நாம் எங்கே நிற்கிறோம்? நாம் எந்த வழியில் நடக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நாம் கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ ஜெபம் என்பது ஆழமான கடல் போன்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், நன்மை, கருவை, நன்மையும் கருவையும் தொடரும். அவன் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பான். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை ஒரு மனுஷன் தேடும்போது நன்மையும் கருவையும் தொடருமாம். இதில் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் ஜெபம் ஆழமான கடல். ஒரு மனுஷன் கடலுக்குள்ளே போய் முத்தை தேடி தேடி எடுக்கணும் அப்படின்னா அவன் எப்படி தேடுவான்? கடலுக்குள்ள முத்து எடுக்க போகிறான். அந்த முத்து அவன் கைக்கு சீக்கிரமாக கிடைக்காது. அவனுக்கு நன்மை வரணும்னா அவன் என்ன தான் செய்யணும்? அவன் போய் 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 அந்த முத்தை எடுக்கணும். முத்தை எடுத்தா தான் அவனுக்கு நன்மை. ஒரு மனுஷன் கடலுக்குள்ளே போனானா முத்தை எடுக்கிறதுக்கு, போய் முத்தை தேடி அந்த சிப்பியெல்லாம் தேடனானோ. ஆனால் தேடிட்டு வந்தான், எடுத்தான், கரைக்கு வந்துட்டான். ஆனால் அதை உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. திரும்பி கடலுக்குள்ளே போனான். இப்போ அவனுக்கு வேண்டியது என்ன? முத்து. திரும்பியும் கடலுக்குள்ளே போனான், திரும்பியும் எடுத்தான். திரும்பியும் கரையில் வந்து திறந்து பார்த்தா என்ன இல்லை? முத்து இல்லை. திரும்பியும் போனான். அவன் 5 தடவை இறங்கினான், 6 தடவை இறங்கினான். 7வது தடவை தான் அவன் அதை கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. 7வது தடவை தான் அவன் கண்டுபிடிச்சான். அதை கொண்டு வந்து அவன் அதை திறந்து பார்த்தா அதில் என்ன இருக்கான்? மண் இருக்குது, பாசி இருக்குது, தேவையானதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவன் என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணினா தான் அது முத்து. சுத்தம் பண்ணலைன்னா முத்து இல்லை. அதே மாதிரி 7வது தடவை போன பிறகு தான் அவன் அழகான சிப்பியை எடுத்தான். அந்த சிப்பிக்குள்ளே திறந்தான். அதுக்குள்ளே முத்து இருந்துச்சு. அந்த முத்தை சுத்தம் பண்ணான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான். நம்ம வாழ்க்கை அப்படிதான். வேதத்தில் இருக்கிற முத்தை எடுக்கணும்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? தேடி 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 அதை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உணர்வுகளை அறிந்திருக்கிறீர். 7வது நாள் தான் அவனுக்கு முத்து
கடைச்சிச்சு. அந்த முத்தை கடையில் கொண்டு போய் கொடுத்தானோ. அந்த முத்தை சுத்தம் பண்ணி அவன் வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. 7 நாள் நீ வாழ்க்கை முழுவதும் இருக்கிற. 7 நாள் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எங்கே போகிறோம், எல்லா பக்கமும் போகிறோம். ஆனால் வேதம் என்கிற கடலுக்குள்ளே ஒரு மனுஷன் உள்ள நுழையும் போது மட்டும்தான் அவன் என்ன செய்கிறான்னா, தன் நாவி, ஆத்துமா, சரீரம் முழுசையும் சுத்தப்படுத்தி கொண்டு, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்ப ஜெபம் ஆழமான கடல். அந்த கடலுக்குள்ளே ஒரு மனுஷன் இறங்கும் போது மட்டும்தான் அவன் என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? வேதம் என்கிற, வேத வசனம் என்கிற, ஆண்டவருடைய வார்த்தை என்கிற முத்து அவன் கண்டுபிடிக்க முடியும். அந்த முத்து அவன் வாழ்க்கை முழுசு என்னம்மா அவனோடு கூடவே அவனை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. வேதம் என்கிற அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்குமா. அப்போ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் இருதயத்தை அறிந்திருக்கிறீர், என் உணர்வுகளை அறிந்திருக்கிறீர், என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர், என் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறீர், என் போராட்டங்களை அறிந்திருக்கிறீர். நான் இருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்கிற முத்து எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆழத்துக்குள்ளே போகணும். ஆழம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகணும். அப்பதான் ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாகுமா? ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. சபை என்பது வாய்க்கால். சபை என்பது, ஜெபம் என்பது வாய்க்கால். சபை என்பது வாய்க்கால். இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஜெபம் இல்லைன்னா வாய்க்காலை வெட்டவே முடியாது. நம்ம எத்தனை பேர் வாய்க்கால் வெட்டுறோம்? அதெல்லாம் கேட்காதீங்க சிஸ்டர். ஜெபம் என்ற வாய்க்காலை நாங்கள் என்ன செய்யறதில்லை, வெட்டுறதே. எங்களுக்கு படுக்கிறதுக்கே நேரம் பத்தல, காலையில் ஏந்திரிக்கிறதுக்கே நேரம் பத்தல, செல்ஃபோனை பார்க்குறதுக்கே நேரம் பத்தல, வெளியில் ஊர் சுற்றவே நேரம் பத்தல. நாங்கள் எங்கேருந்து வாய்க்காலை வெட்டுறது? ஒரு குடும்பம், ஒரு சபை, ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஜெபம் என்கிற வாய்க்காலை வெட்டினால் ஒழிய அவன் வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஆசீர்வாதமே. இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் கிடைச்சிடும். கிடைக்காது. பாஸ்டர் ஜெபம் பண்ணா, உண்மையிலுமே சொல்கிறேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணால் வியாதியெல்லாம் ஓடி போயிடும். பாஸ்டர் ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடிடும். பாஸ்டர் ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஒன்றும் கிடைக்காது. நீ ஜெபம் பண்ணலன்னா ஒன்றுமே கிடைக்காது. பாஸ்டர் யாரு தான்? சப்போர்ட்டு தாங்க. பாஸ்டர் யாரு? பேசுங்க, சப்போர்ட்டு. ஆனால் நீ ஜெபிக்கலைன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது, வேஸ்ட்டு. தெரியுமா உங்களுக்கு? அவர் பாவம் விசுவாசிக்காக உளுந்து உளுந்து ஜெபம் பண்ணுறார். ஆனால் விசுவாசி என்ன செய்யுது? தூங்கி தூங்கி எதிர்க்குது. பாஸ்டர் முழங்கால் போட்டு போட்டு ஜெபிக்கிறாரு. பாவம், அவர் முட்டியை பார்த்தா தான். நான் ஒரு நாள் பார்த்தேன் ஒரு முட்டியை. பாவம், அவர் ரத்தம் வர வர அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் விசுவாசியெல்லாம் படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டுது. ஜெபம் ஒரு தனி மனுஷனுடைய வாய்க்கால்.
ஜெபம் சபையின் வாய்க்கால், ஜெபம் குடும்பத்தின் வாய்க்கால். அதை நீ வெட்ட மறந்தினா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையும் கருவையும் வாழ்க்கையில் தொடரணும் அப்படின்னா முதல்ல நீ வாய்க்காலை வெட்டு. வேத வசனமாகிய முத்தை எடு. உன்னை நீயே ஆராய்ந்து அறிந்து பாரு. எனக்குள்ளே என்ன இருக்குது என்பதை சிந்தி. பொல்லாத வழி, தீய வழி, தேவனுக்கு பிரியமில்லாத வழி உங்கள்கிட்ட இருந்தா அதை தூக்கி போடு. தேவனோடு கூட ஒப்புரவாகு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் ஆழமான ஐக்கியத்தை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்னத்தை உண்டாக்கும்? ஆழமான ஐக்கியம். இன்றைக்கு நம்ம சபையில் ஐக்கியமே கிடையாது. அல்லேலூயா. யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் உடனே ஃபோன் பண்ணி கேட்கறதில்ல. ஜெபத்துக்கு வாங்கன்னா எங்கனால வர முடியாது, அது வேற. ஜெபத்துக்கு வாங்க, ஐக்கியப்படுங்க, ஒருவருக்கு ஒருவராக ஜெபம் பண்ணுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் சொல்றார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஐக்கியம் இல்லை அங்க. சபையில் ஐக்கியம் இல்லை, ஆழமான ஐக்கியம் இல்லை. ஆழமான ஐக்கியம்னா என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் சோர்ந்து போயிட்டான் அப்படின்னா உடனே அந்த விசுவாசி அந்த வீட்டில் தான் இருக்கணும். ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஒரு விசுவாசி ரொம்ப கஷ்டப்படுறான்னா அந்த அந்த விசுவாசி வீட்டில் இந்த விசுவாசி என்ன செய்யணும்? இருக்கணும். எங்களுக்கெல்லாம் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த ஐக்கியம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஜீவன் வேணும்னா நம்ம எங்கே தான் போகிறோம்? ஜீவன் வேணும்னா எங்கே போகிறோம்? ஜீவன் வேணும்னா எங்கே போகிறோம்? புரியல. ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்க ஆசீர்வாதம், அங்க ஜீவன். அவர் கொடுக்கிற ஜீவனை அவர் திரும்ப நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் எல்லாவற்றிலேயும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? மேலானவர். அவர் ஆசீர்வாதத்தை மட்டும் இல்ல, ஜீவனை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சபைக்கு தேவை. சவிக்கியம் இல்லாத சபை, ஆரோக்கியம் இல்லாத சபை, வெளிப்பாடு இல்லாத சபை, தரிசனம் இல்லாத சபை. இன்றைக்கு நீங்க தான் சபை. நான் இந்த சபையை சொல்லல, நீங்க தான். சவிக்கியமே இல்லை, ஆரோக்கியமே இல்லை. ஏன்? ஏன்? ஜீவனும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. இப்போ ஜீவனும் ஆசீர்வாதமும் ஒரு விசுவாசிக்கு இருந்தா அவனுக்குள்ள என்ன இருக்குமா? சவிக்கியம். அவன் எப்போதும் எப்படி தான் இருக்கான்? வியாதி தான், ஆரோக்கியமே இல்லை.
ஜெபம் இல்லைன்னா அவன் என்ன எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அவனுக்கு என்ன தான் இருக்காது. நான் ஆஸ்பத்திரியே போகிறதில்லைங்க, ஆஸ்பத்திரிக்கே போகிறதில்ல. அந்த டாக்டரு மூஞ்சியில் அடித்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டார் என்ன, நீ இயேசுநாதருடைய பிள்ளை தானே, நீ சொல்கிற எல்லாத்துக்கும் சுகம் கிடைக்குதுன்னு சொல்கிற, நான் ஜெபம் பண்ணால் எல்லாத்துக்கும் சுகம் உண்டாகுதுன்னு சொல்கிற, நீ மட்டும் ஆஸ்பத்திரிக்கு வந்து உட்காரலாமா? உனக்கு மருந்து தேவையா? நீ ஜெபம் பண்ணால் உனக்கு சுகம் கிடைக்காதா? இயேசுநாதர் உனக்கு சுகம் தர மாட்டாரா அப்படின்னு என்னை கேட்டார். அப்போதான் எனக்கு உணர்வே வந்துச்சு. அப்போதான் நான் நினச்சேன், கர்த்தரிடத்தில் ஆரோக்கியம், சுகம், பலன் எல்லாமே இருக்குது, அவர் கரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம எங்கே தான் போகிறோம்? எங்கே ஜெபம் பண்ணுறதில்ல, எங்கே தேவனை தேடுறதில்ல, எங்கே அவரை நோக்கி கூப்பிட்றதில்ல. தலை வலிச்சா ஓடி போயிடுறோமே, வயிறு வலிச்சா ஓடி போயிடுறோமே. கை வச்ச ஜெபம் பண்ணால் உனக்கு சுகம் கிடைக்காதா? பாஸ்டரை தேடாத, பாஸ்டர் தலைவலிக்குது பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, தேடாத, நீ ஜெபம் பண்ணு. பாஸ்டர் வயிறு ரொம்ப வலிக்குது, வாங்க பாஸ்டர். பாஸ்டர் வந்தாலும் ஒன்றும் நடக்காது, நீ ஜெபம் பண்ணலன்னா. உனக்குள்ள சவிக்கியம் இல்லை, உனக்குள்ள ஆரோக்கியம் இல்லை. ஏன்னா நீ யாரு தான்? முத்து கண்டுபிடிக்காத மனுஷன். 7 நாளும் முத்தை கண்டுபிடிச்சின்னா அவன் வாழ்க்கையில் ஆரோக்கியம், சுகம், நன்மை, கருவை எல்லாம் கிடைக்கும். சவிக்கியம் தானாக வரும். ஜெபம் என்கிற வாய்க்காலை நீ வெட்டினா உனக்கு ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னா வராது. நீ எங்கே தேடினாலும் வராது, நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் வராது. பொத்தலான பையில் போட்டால் அது கீழே பொத்துன்னு விழுந்துடும். அல்லேலூயா. என்னடா இது, நம்ம பிரசங்கத்துக்கு நிற்க வச்சா அவன் நம்மளை திட்டுறா அப்படின்றீங்களா? இல்லை, நேற்று நைட்டு நான் படுக்க 12 மணி ஆச்சு. இதெல்லாம் கர்த்தர் என்னோட பேசிகிட்டே இருந்தார். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்க்கணும். நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். ஏன் எனக்கு சவிக்கியம் இல்லை? என்ன வேதம் வாசிச்சா என் மனசில் பதியறதில்லை? ஏன் என்னுடைய இருதயத்தில் அது நிற்கிறதில்லை? அப்படின்னா வேற ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் இல்லாத சபை அது என்ன செய்யாது? எல்லாத்தையும் இழந்துரும். உங்களை தான் சொல்கிறேன். இன்றைக்கு நமக்கு தேவை என்ன? நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய சூழ்நிலையை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து, நாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதை குறித்து ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு நமக்கு இருந்தால் தான் அதிலிருந்து நம்ம வெளியில் வர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மேலானவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் உங்களுக்கு முடியும். அல்லேலூயா. எல்லாம் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்வார்.
அவர் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? அவர் எங்கே இருக்கிறவர்? அவர் என்ன செய்ய போகிறார்? நான் ரொம்ப வைராக்கியமாக பேசிட்டு இருக்கிறேன். அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் எங்க இருக்கிறார்? நீங்க யார்? நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? உலகத்தை பார்க்கலாமா? உலகத்தின் சூழ்நிலையை பார்க்கலாமா? உலகத்தின் காரியங்களை பார்க்கலாமா? உலகத்தின் மேன்மைகளை பார்க்கலாமா? எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? விசுவாசியே எங்க இருக்கிற? இன்னைக்கு அடிக்கடி ஒரு ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டே இருக்கான், நீ எல்லாம் பரலோகம் போக மாட்ட, உன் குடும்பமே பரலோகம் போவாது அப்படின்னு சொல்றான். ஆனா எங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. நான் எங்க நிக்கிறேன்னு தெரியல. மைக்க பிடிச்சிருக்கிறேன், நானே எங்க நிக்கிறேன்னு தெரியல. நான் பரலோகத்துக்கு போவானான்னு தெரியல. ஆனா சொல்றவன் போவானா? போமாட்டான். அவனை எங்க நிக்கிறான்னு தெரியல. ஆமா, இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் ஓடும், நான் பரலோகம் போயிடுவேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் பரலோகம் போயிடுவோம். இல்லை இல்லை, அதுக்கு நீ தகுதியா? அதுக்கு நீ சரியானவளா? அதுக்கு நீ சரியான மனுஷனா? நான் தேவனுக்காக நிக்கிறேனா? தேவனுக்காக காரியங்களை செய்யறேனா? தேவனுடைய சித்தத்தை செய்யறேனா? அநேகருக்காக ஜெபிக்கிறேனா? சபைக்காக ஜெபிக்கிறேனா? சபையின் காரியங்களை கலந்து கொள்றேனா? சபைக்கு தூணா இருக்கிறேனா? சபைக்கு பாத்திரமா இருக்கிறேனா? விசுவாசியே, பரலோகம் போக முடியாது. நாம் எங்க இருக்கிறோம்? நீங்க எங்க இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில ஒரு சேனை எழும்பணும்னு ராத்திரி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். எழுதியிருக்கிறேன். ஒரு சேனை, ஒரு சேனை. அது என்ன சேனை? சேனையே இல்லை சபையில். சேனையே இல்லை சபையில். ஒரு சேனை எழும்பணுமா? எழும்பனாதான் இப்போ பாதி விசுவாசம், அரை விசுவாசம், கால் விசுவாசம், விசுவாசமே இல்லாத விசுவாசி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அல்லேலூயா. அரை அரை, அதாவது பாதி விசுவாசம், முக்கா விசுவாசம், கால் விசுவாசம். அதாவது எல்லாமே கிடைக்கும்போது அவங்க ஒரு ஜெபம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஆண்டவர் கொடுத்துட்றாரு. பத்தியா, நான் ஜெபம் பண்ணேன், இல்லை 10 நிமிஷம் தாங்க ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போ 10 நிமிஷம் விசுவாசி. அல்லேலூயா. 5 நிமிஷம் விசுவாசி. 5 நிமிஷம் ஒரு விசுவாசம் வந்துட்டு ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டா அவங்களுக்கு தலைக்காலே புரியாது பாருங்களேன். அவங்க அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. நீங்க போங்க சிஸ்டர், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா
கர்த்தர் எனக்கு தந்துடுவார். நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் அப்படியே தானே இருக்கீங்க. அப்படின்னு என்ன செய்கிறாங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் அது விசுவாசம் அல்ல. பரம அழைப்புக்கு பங்கு உள்ள பாத்திரம் உள்ள விசுவாசியே, இயேசுவை கவனி, இயேசுவை கவனிச்சு பார். அவரை கவனிச்சாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. இயேசுவை ஒரு மனுஷன் கவனிச்சா அவனுக்கு என்ன கிடைக்கும்? கிஃப்ட் கிடைக்கும், பரிசு பொருள் கிடைக்கும். முத்து கிடைக்காதுங்க, பரிசு பொருள் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இயேசுவை கவனிக்கணும், இயேசுவை கவனிக்கணும். மனவாட்டியாக மாறிட்டோமா? அதுதானே இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதை தானே நான் இப்போ கேட்டுட்டு இருக்கிறேன். யார் நாம்? யார் இயேசுவை கவனிக்கிறோமா? கேட்டவைகளை விட்டு விலகாமல் இருக்கிறோமா? நாம் யார்? நான் முதல்ல சொன்னேன், இயேசுவை ஒரு மனுஷன் கவனிச்சா ஆழமான கடலுக்குள்ளே போய் முத்தை எடுக்கலாம். அவர் அப்படிதான் போனாரு. இயேசுவை கவனிச்சா ஒவ்வொரு குடும்பம், ஒரு தனி மனுஷன் இயேசுவை கவனிச்சான், அவன் ஆழமான கடலுக்குள்ள போலாங்க. இயேசுநாதர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கார். ஒரு கன்னத்தில் ஆரம்பிச்சா மறு கன்னத்தை காட்டு. யாரெல்லாம் உனக்கு விரோதமாக தப்பு செய்கிறாங்களோ பேசுகிறாங்களோ அவர்களையெல்லாம் என்ன செய்ய? மன்னிச்சுடு. 1 மைல் தூரம் நடக்க கூப்பிட்டா 2 மைல் தூரம் நடந்து போ. ஒருவன் வியாதிப்பட்டால் அவனுக்கு என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. ஆனால் நமக்கு தான் இன்னைக்கு ஜெபம் தேவையாக இருக்கு. ஆனால் நாம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை கவனி. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசுவை கவனிச்சா தெளிந்த புத்தி வரும். அப்போதான் வாய்க்கால வெட்ட முடியும். இல்லைன்னா என்ன முடியாது? வாய்க்கால வெட்ட முடியாதுங்க. நீ எவ்வளோ தான் வெட்டணும்னு நினைச்சா உன்னால் வெட்டவே முடியாது. நீ ஒரு ஆளை தான் தேடிட்டு இருப்ப. எனக்காக ஜெபம் பண்ண வருவாங்களா? என் பாரத்தை சுமக்க வருவாங்களா? என் பிரச்சனையை போராட்டத்தை மாற்ற வருவாங்களா? அப்படின்னு நாம் ஒரு ஆளை தான் தேடிட்டு இருப்போம். ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எங்கள் ஐயட்ட அடிக்கடி சொல்லுவேன், தெளிந்த புத்தியா இருங்கப்பா. நிறைய வேதம் வாசிங்க. ஆதி காலத்தில் அவர் எனக்கு டீச்சராக இருந்தார். இப்போ நான் அவருக்கு டீச்சராக இருக்கிறேன். ஆதி காலத்தில் அவர் எனக்கு வேதம் சொல்லி கொடுத்தார். ஆனா காலம் மாறி போச்சு பாருங்களேன். இப்ப நான் அவருக்கு டீச்சரா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒருவரை ஒருவர் தேவனுடைய வார்த்தையினால் கட்டி எழுப்பணும்.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற என் ஆண்டவராகிய இயேசு அவர் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சரியாய் வாய்க்காலை வெட்டுகிறதற்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யார்? யார்? நாம் எங்க நிற்கிறோம்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம எப்படி வாழ்றோம்? நாம என்ன செய்கிறோம்? இயேசுவை கவனிக்கிறோமா? கேட்டவைகளிலே ஜாக்கிரதையா இருக்கிறோமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? தேவனுக்காக ஓடுறோமா? அடுத்தவர் பாரத்தை சுமக்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஒரு மனுஷன் ஆழமான கடலுக்குள்ளே போகணும் அப்படின்னா அவன் முதல்ல எழும்பணும். அப்போதான் அவனால் போக முடியும். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், நான் கடலுக்குள்ளே போகணும். பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், பேதுருவே, நீ ஏன் சும்மா படகு ஓட்டிக்கிட்டே இருக்கிற? ராத்திரி முழுசும் பிரயாசப்படுற, உனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. பிரயாசப்பட்டு நீ வீணா போகிற. அதனால் என் வார்த்தையை கேளு. நான் உன் படகுல உட்காந்துக்கிறேன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். நீ இந்த படகை ஆழமான கடலுக்கு கொண்டு போ. நீ ஆழமான கடலுக்கு கொண்டு போனீன்னா அப்பதான் உன்னால் வலையை விரிக்க முடியும். நீ வலையை விரிக்கும் போது நிறைய என்ன செய்யலாம்? மீன் பிடிக்கலாம். இன்னைக்கு நம்ம வலையை விரிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, ஆழமான கடலுக்கு போகிறதுக்கும் நேரம் இல்லை, இயேசுநாதரை படகுல ஏற்றி கொள்ளுகிறதுக்கும் நேரம் இல்லை. இப்போ நம்ம யாரை தான் ஏற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் கடலில்? அல்லேலூயா. இயேசுநாதரை எங்கே தான் ஏற்றிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம்? நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க ஆண்டவரே, நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே தூங்குங்க, நான் போயிட்டு எல்லா இடமும் போயிட்டு வந்துடுறேன், அப்புறமா உங்களை சேர்த்துக்கிறேன். எப்போ? எனக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்துடுங்க. வலையும் விரிக்க முடியாது, ஆழமாக கடலுக்குள்ளே போக முடியாது, மீனும் பிடிக்க முடியாது, முத்தும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விசுவாசி காணப்படணும். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும், தேவனோடு கூட உறவு கொள்ளணும், தேவனும் அவனும் எப்போதுமே இருக்கணும். அவர் அடிக்கடி சொல்லுவார், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் அப்படியே இருங்க. நீங்களும் நம்ம தான் இயேசுவையே விட்டுடுறோமே, வேற ஒன்றும் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறோம். செல்போனை தாங்க பிடிச்சி வச்சுக்கிறோம். காலையில் 6 மணிக்கு செல்போனை எடுத்தோன்னா 10 மணி வரைக்கும் செல்போன் ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு கூட மறந்து போயிடும். பார்த்தீங்களா? சாப்பிட்டு முடிச்சு கையில் எடுத்தா எத்தனை மணிக்கு தான் ஓடும்? சமைச்சு முடிச்சு வாங்க சாப்பிட கூப்பிடுற வரைக்கும் ஓடும்.
2 மணி நேரம் ஆகிடும் முழுசாக. அவன் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு எடுத்தான் நைட்டு 10 மணி வரைக்கும். இன்னைக்கு படுக்கையில் கூட செல்ஃபோன் ஓடிட்டு இருக்குங்க. 1 மணிக்கு தான் தூங்குறான் எல்லாம். அது போர்வையை வர போச்சுக்கிட்டு போர்வைக்குள்ளே பார்க்குறாங்க. போர்வையை ஃபுல்லாக இழுத்து மூடிடுறது. போர்வைக்குள்ளே இருக்குது செல்ஃபோனு. கொடுமையிலையும் கொடுமை. இயேசுவை கவனிக்கிறியா? இயேசுவை பார்க்குறியா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறியா? இல்லையே. இன்னைக்கு நாம் எங்கே நிற்கிறோம்? இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? அவர் சொல்லுகிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் முடிக்க போகிறேன். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பிரியமே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. நீ பூரண ரூபவதி. உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஒன்னில் பழுதே இல்லைங்க. போன மாதம் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். நீ யார்? நீ வாசல். நீ எந்த வாசலில் நிற்கிற? இன்னைக்கு போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு கேட்டாலே நமக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? புரியல. நான் உங்களை கேட்கலங்க, இங்கே முன்னாடி இருக்கிறவங்களை கேட்குறேன். சொல்லிட்டீங்க. கேட்டவங்களாம் அப்படியே தான் இருக்காங்க. ஒரு மனுஷன் பந்தய பொருளுக்கு ஓடணும்னா அவன் எப்படி தான் ஓடணும்? லெக்கை நோக்கி ஓடணும். அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. அவன் ஓடனா தான் பந்தய பொருளை பெற முடியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாமே ஓடுறாங்க. ஆனால் அவன் நேராக ஓடனா தான் பரிசு அவனுக்கு. அவன் ஓடும்போதே இந்த பக்கம் திரும்பினானா அவனுக்கு என்ன கிடைக்காது? பரிசு கிடைக்காது. இன்னைக்கு உங்களுக்கும் அதே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. நீ பூரண அழகுள்ளவள். ஒன்னிலே பழுது ஒன்றும் இல்லை. நீ பூரண அழகுள்ளவளாய் மாறணும்னா நீ என்னதான் செய்யணும்? உனக்குள்ள பழுது இருக்கக்கூடாது. பழுது இல்லைன்னா தான் அழகா இருக்க முடியும். அழகு வாசனை உனக்குள்ளே வரும். அழகு இருந்தால் வாசனை வரும். அழகு இல்லைன்னா இன்றைக்கி தான் நம்மளாம் சென்டர்லாம் அடிச்சுக்கிறோமே நிறையா பியூட்டி பார்லாம் வரும். சாதாரண ட்ரெஸ்ஸே இல்லை. இப்போல்லாம் எல்லாம் சாதாரணமாக உட்காந்துருக்காங்க பாவம் போல். நம்ம ஆட்கள்லாம் பாவம் போல் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தான் இருக்கு உங்களுக்கு. அல்லேலூயா. நம்ம எதுக்கு இங்கே வரோம்? எதுக்கு வரோம்? நீங்கள்லாம் யாரு? ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, நான் முடிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 25 1ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது ஆ பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு ஆ மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஒப்பா இருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். 10ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அப்ப நான் எதுக்கு இந்த வசனம் சொன்னேன்னா, இன்னைக்கு நம்ம பாவம் போல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கோம். ஏன்? கல்யாண வீட்டுக்கு போகணும்னா பட்டு புடவை கட்டிட்டு போவோம். ஆனா இயேசுநாதரை பார்க்கறதுக்கு மட்டும் பிச்சைக்கார மாதிரி பரதேசி மாதிரி வந்து உட்காந்துருக்குறாங்க. கல்யாண வீட்டுக்குள்ள எல்லாம் போக முடியாது. கல்யாண வீட்டுக்குள்ள எல்லாம் போக முடியாது. ஆயத்தமா இருக்கிறியா? இன்னைக்கு வீட்டுக்கூடம் வச்சா, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேங்க. வீட்டுக்கூட்டம் வச்சா நைட்டியோடு உட்காந்துருப்பாங்க, மேலே ஒரு துணியை போட்டுட்டு. ஆனால் வெளியில் போகணுன்னா நைட்டியோட போக மாட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் யார்? நாம் எங்கே இருக்கிறோம்? முத்தி எடுக்கிறோமா? வளைய போடுறோமா? வாய்க்காலை வெட்டுறோமா? எங்க இருக்கிறோம்? நீ யார்? உனக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடி. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இரு. சகோதர ஐக்கியம் உள்ளவர்களா இரு. தேவ சேனையை எழுப்பு. ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை எடுத்துக்கொள். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? உனக்குள்ளே அந்த ஆயத்தம் இருக்கா? காலம் கடைசி. உனக்குள்ளே அழகு இருக்கா? வேத வசனமாகிய அழகு இருக்கா? தேவனோடு உறவாடுகிற அழகு இருக்கா? உனக்குள்ளே என்ன இருக்கு? நீ எங்க நிற்கிற? எங்க இருக்கிற? நாம் என்ன செய்ய போகிறோம்? சபையே யோசி. நீ யோசிச்சால் ஒளிய உன்னால் எழும்பவே முடியாது. நீ எழும்புனாதான் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் படிக்க போகிறேன். உன்னதப்பட்டு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவர்களே, உன் சத்தத்தை கேட்கிறார்கள். நானும் அதை கேட்கட்டும். நான் அதை கேட்கட்டும். என் நேசரே, என் நேசரே, தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிருக்கும். சமானமாயிரும். வாசிங்க 13ஆம் வசனம். தோட்டங்களில் வாசமாயிருக்கிற. போதும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை
ஒரு தோட்டமாய் அமைத்து அதில் பழுது இல்லாதபடி அதன் வாசலை காக்கிற ஆண்டவராகிய இயேசு உனக்குள்ளே வருகிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு பேதுருவின் படைகளே நின்றவர் இன்றைக்கு உனக்குள்ள வர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்க நிற்கிறோம்? இன்னைக்கு எங்க நிற்கிறோம்? நீதியின் வாசலாக இருக்கிறோமா? துதியின் வாசலாக இருக்கிறோமா? கனி உள்ள வாசலாக இருக்கிறோமா? மாணிக்க வாசலாக இருக்கிறோமா? சீயோனின் வாசலாக இருக்கிறோமா? இல்லை, தேவனுக்கும் நமக்கும் இடையே உறவு கொள்ளுகிற வாசலாக இருக்கிறோமா? புத்தி உள்ள வாசலாக இருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? உன் வாசலை பழுதுப்பார். உன்னில் பழுதொன்றும் இல்லை. நீ எங்க இருக்கிற? நீ எப்படி ஜெபிக்கிற? நீ எங்க நிற்கிற? நாம் எல்லாம் எழுப்பி நிற்போமா? நாம் எல்லாம் எழுப்பி நிற்போமா? நாம் எல்லாம் எழுப்பி நிற்போம். நாம் எங்க இருக்கிறோம்? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கும் நமக்கும் இடையிலே நல்ல உறவு இருக்கிறதா? அவரோடு கூட நாம் நெருக்கமாக இருக்கிறோம். நாம் எல்லாம் கண்களை மூடி எனக்குள்ளே வாசனை இருக்கிறதா? இயேசுவின் வாசனை எனக்குள்ளே இருக்கா? நான் எங்க இருக்கிறேன்? எனக்குள்ளே தேவன் இருக்கிறாரா? எனக்குள்ளே தேவன் இருக்கிறாரா? யோசிக்கலாம், யோசிக்கலாம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன். ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். வீணை நாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அழைக்கப்படும். வீணை நாதம் தோனித்திடும் நேரம் வரவேற்பு அழைக்கப்படும். என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே.